பெரும்பாலான முடி தயாரிப்புகள் தோல்வியடைவதற்கான காரணம் அவை முடியை மட்டுமே சிகிச்சை செய்கின்றன, முடி வேரை அல்ல. நம்முடைய முடி என்பது உங்கள் தலையின் தோலில் இருந்து நேரடியாக எழுவதில்லை. அது தோலுக்குள் இருக்கும் இன்னொரு உயிருள்ள அமைப்பான முடிவேரிலிருந்து வளர்கிறது. அதையே முடிவேறு, ஹேர் ஃபாலிகல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் தோலும் முடிவேரும் என்ன வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் முடி உதிர்வை சிகிச்சை செய்வது பற்றியும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நான் டாக்டர் சமீக்ஷா தியாகி, பிளாஸ்டிக் மற்றும் முடி மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்க தலையின் தோல் மற்றும் முடிவேரின் அறிவியல் பற்றி பேச போகிறேன். இதை மிகவும் எளிய மொழியில் விளக்கப் போகிறேன். அதனால் முடி வளர்ச்சி சிகிச்சைக்கு மிக முக்கியமானது என்ன என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். முதலில் நாம் ஸ்கால்ப் பற்றி பேசலாம். ஸ்கால்ப் என்பது உங்கள் தலையின் தோல் அல்லது சமடி ஆகும். இது ஒரு சிறப்பு வகை தோல். ஸ்கால்ப் வேலை என்னவென்றால் உங்கள் முடிவேர்களை பாதுகாப்பது மற்றும் அவற்றுக்கு இரத்த ஓட்டத்தை வழங்குவது, அவற்றுக்காக ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை பராமரிப்பது. ஆரோக்கியமான ஸ்கால்ப் இருந்தால்தான் அது உங்கள் முடிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் அல்லது அவற்றை ஆதரிக்க முடியும். ஆனால் நாம் ஸ்கால்ப் சருமத்தை மட்டும் சிகிச்சை அளித்தால் சேதமடைந்த முடி வேரை சிகிச்சை செய்ய முடியாது. இப்போது முடிவேர்கள் பற்றி பேசுவோம். பெரும்பாலானவர்கள் நினைப்பது உங்கள் முடிகள் உங்கள் தலையின் சருமத்திலிருந்து அல்லது ஸ்கால்பிலிருந்து வளர்கின்றன என்று. ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் இந்த செயல்முறை உங்கள் தலையின் சருமத்தின் உள்ளே இருந்து துவங்குகிறது. ஒவ்வொரு முறையும் இது ஒரு சிறிய உயிருள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளிவருகிறது. இதைத்தான் முடிவேர்கள் என்று அழைக்கின்றனர். மேலும் இந்த அமைப்பு மிகவும் எளிமையானது அல்ல, இது மிகவும் சிக்கலானது. அப்படி என்றால் இப்போது இந்த முடிவேர்கள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இது ஒரு சிறிய தொழிற்சாலை போல செயல்படுகிறது. இது உங்கள் முடிகளை உருவாக்குகிறது மற்றும் இது தனக்கே ஒரு சிறிய உயிருள்ள அமைப்பாகும். இது தொடர்ந்து உங்கள் முடிகளை உருவாக்கி அவற்றை வளர்க்கிறது. ஒவ்வொரு முடிவேரும் ஒவ்வொரு தொழிற்சாலையும் தனித்தனியாகவே செயல்படுகிறது மற்றும் தன் முடி வளர்ச்சி சுழற்சியை பின்பற்றுகிறது. அதனால்தான் உங்கள் எல்லா முடிகளும் ஒரே நேரத்தில் உதிரவில்லை. சில முடிகள் வளர்ச்சி கட்டத்தில் இருக்கும், சில முடிகள் உதிரும் கட்டத்தில் இருக்கும். மேலும் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் அல்லது முடிவேரிலும் ஒரே நேரத்தில் ஒரு முடி மட்டுமே உருவாகிறது. இந்த வகையில் உங்கள் தலையில் சுமார் 1,00,000 முடிவேர்கள் இருக்கின்றன. அதாவது சுமார் 1,00,000 சிறிய தொழிற்சாலைகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்கள் முடிகள் நன்றாக வளர இந்த தொழிற்சாலைகள் உதவுகின்றன. அடுத்த முக்கியமான அமைப்பு முடி பல்ப் என்று அழைக்கப்படுகிறது. இது முடிவேரின் மிகவும் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் இது முடி உருவாகும் மையமாகும். அங்கேயே முடிகள் உருவாகின்றன. இவை மிகவும் சிறப்பு செல்கள் மற்றும் மிகவும் வேகமாக பிரிந்து முடிகளை மேலே தள்ளுகின்றன. இதனால்தான் நம் முடிகள் நீளமாக வளர்கின்றன. இந்த முடிவேர் பகுதியில் ஏதேனும் காரணத்தால் அழற்சி, புண் அல்லது ஏதேனும் நோய் ஏற்பட்டால் அந்த முடிவேர் பகுதி சேதமடைகிறது மற்றும் அந்த தொழிற்சாலை உங்கள் முடியை நிரந்தரமாக உருவாக்குவதை நிறுத்திவிடும். அதனால்தான் ஸ்கேரிங் அலோபீசியாவால் ஏற்படும் முடி உதிர்வு நிரந்தரமானது. ஆனால் மீண்டும் திரும்பக்கூடிய காரணங்களால் ஏற்படும் முடி உதிர்வு மீண்டும் வளர வாய்ப்பு உள்ளது. அடுத்த முக்கியமான அமைப்பு டெர்மல் பேபிலா. ஹேர் பல்ப் உள்ளே ஒரு மிக முக்கியமான அமைப்பு டெர்மல் பேபிலா உள்ளது. இது ஏன் முக்கியம் என்றால் இதற்குள் இரத்த நாளங்கள் உள்ளன. அவை உங்கள் முடிக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. இதனை முடி வளர்ச்சியின் மையம் என்றும் கூறலாம், ஏனெனில் இது உங்கள் முடியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. இதுவே உங்கள் முடி எவ்வளவு தடிமனாக இருக்கும், நீளமாக இருக்கும், வலுவாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது. இந்த அமைப்பு ஹேர் பேப்லா நல்லா இருந்தால், இரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் உங்க முடியும் மேலும் அடர்த்தியாக இருக்கும். அதனால்தான் பேட்டன் ஹேர் லாஸ் அல்லது ஆண்களில் ஏற்படும் ஹார்மோனல் ஹேர் லாஸில் இந்த ஹேர் பேப்பிலாவில் தான் DHT ஹார்மோனின் தாக்கம் ஏற்படுகிறது. இதனால் மினியேச்சரைசேஷன் ஏற்பட்டு முடி சுருங்கி மெதுவாக மெல்லியதாக ஆகிவிடுகிறது. அடுத்த முக்கியமான பகுதி ஸ்டெம் செல்கள் ஆகும். இது ஹேர் ஃபாலிகிளின் ஒரு மிகவும் முக்கியமான மற்றும் ஆச்சரியமான பகுதி. இதை பல்ப் ஏரியா என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் ஹேர் ஃபாலிகிளின் ஸ்டெம் செல்கள் உள்ளன. இந்த ஸ்டெம் செல்கள் ஒவ்வொரு புதிய ஹேர் வளர்ச்சி சுழற்சியிலும் ஃபாலிகிளை பழுது பார்க்கும் பணியை செய்கின்றன. எளிய வார்த்தைகளில் சொன்னால் இது ஃபாலிகிளின் பழுது பார்க்கும் மையம்.
இது ஸ்மார்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முறையில மிகவும் முக்கியமானதாகும். நாம் ஒவ்வொரு ஹேர் ஃபாலிகளையும் டிரான்ஸ்பிளான்ட் செய்யும் போது அந்த ஸ்டெம் செல்கள் உள்ள பகுதி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதையே நாங்கள் உறுதி செய்கிறோம். அப்போதுதான் உங்கள் முடிகள் டிரான்ஸ்பிளான்ட் செய்த பிறகு பல வருடங்கள் நீண்ட நேரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த முக்கியமான அமைப்பு அனப்பிளை ஆகும். முடி ஃபாலிகள் சுற்றிலும் நிறைய நைன் வெண்டிங்களும் உள்ளன. அவற்றினால் நீங்கள் உங்கள் முடியை தொடும்போது அதை உணர முடிகிறது. சிறிய சிறிய இயக்கங்களையும் நீங்கள் உங்கள் முடியில் உணர்கிறீர்கள். அது இந்த நைன் வெண்டிங் காரணமாகத்தான். இவை அனைத்தும் உங்கள் ஹேர் ஃபாலிகளின் முக்கியமான பகுதிகள். இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஹேர் தயாரிப்புகள், எண்ணெய் அல்லது லோஷன்கள் பயன்படுத்தும் போது அவற்றுக்கு ஏன் வரம்புகள் உள்ளன என்பதை. முடியின் தடிமனும் வளர்ச்சியும் முடி ஃபாலிகளுக்குள் தான் தீர்மானிக்கப்படுகிறது, சருமத்தின் மேற்பரப்பில் அல்ல. அதனால் ஷாம்பு, எண்ணெய் போன்றவை உங்கள் முடியின் அமைப்பை மட்டும் சரி செய்ய முடியும். ஆனால் ஃபாலிகில் என்பது அந்த ஃபாலிகில் என்ற தொழிற்சாலையின் உள்ளே நடக்கும் விஷயங்கள் உங்கள் முடியை உள்ளிருந்து அல்லது இயற்கையாக மேம்படுத்த முடியும். அதனால் ஷாம்பு, எண்ணெய், சீரம் போன்றவை முழுமையாக வேலை செய்யாததற்கு காரணம் அவை செல்களின் மேற்பரப்பிலும் முடியில் மட்டுமே வேலை செய்கின்றன. ஆனால் இவை முடி ஃபாலிகளின் பல்ப் வரை சென்றடைய முடியாது. இதன் அர்த்தம் நீங்கள் எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடாது என்பதல்ல, ஆனால் அவற்றை பயன்படுத்தும் வரம்பை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இப்போது பார்க்கலாம் முடி ஃபாலிகள்கள் எந்த காரணத்தால் சேதமடைகின்றன என்பதை. மிகவும் பொதுவான காரணங்கள் DHT ஹார்மோனின் தாக்கம், ஊட்டச்சத்து குறைபாடு, ஹார்மோன் சமநிலையின்மை அல்லது நீண்டகால மன அழுத்தம் ஆகியவை. இதனால் காலப்போக்கில் இந்த ஃபாலிகள்கள் சுருங்கத் தொடங்குகின்றன, சுருங்கிவிடுகின்றன. இந்த செயல்முறையையே நாம மினியேச்சரைசேஷன் என்று அழைக்கிறோம். மினியேச்சரைசேஷன் நிகழும் பொழுது முடிகள் மெலிதாகவும் பலவீனமாகவும் ஆகி மெதுவாக வளர்வதை நிறுத்திவிடுகின்றன. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்கள் முடி உதிர்வில் எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்க்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்பது உங்கள் முடி ஃபாலிகள்களை நேரடியாக இலக்காக கொண்டது. இவை உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன, இரத்த சுழற்சியை மேம்படுத்துகின்றன, அதனை சுற்றியுள்ள அழற்சி குறையும், மேலும் முடி வளர்ச்சிக்கு காரணமான காரியங்களை ஊக்குவிக்கின்றன, முடி வளர்ச்சி கட்டத்தை ஆதரிக்கின்றன. அதனால் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சிகிச்சைகள் மெதுவாகவே வேலை செய்யும், ஆனால் அவை பயனுள்ளதாக இருக்கும். உடல் உயிரியல் உடனடியாக வேலை செய்யாது, இதற்கு நேரம் தேவைப்படுகிறது. இப்போது திரும்பக்கூடிய மற்றும் நிரந்தரமான முடி உதிர்வு சிகிச்சைகள் பற்றி பேசலாம். முடி செல்கள் தூக்கத்தில் இருந்தாலும் அவற்றை நாம் தூண்டலாம், ஆனால் அவை முற்றிலும் அழிந்து வேர்கள் இல்லை என்றால் மீண்டும் வளராது. அந்த நிலையில் வேறொரு இடத்திலிருந்து செல்களை பதிய வேண்டும். உதாரணமாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்வது போல. நாம் ஆரம்ப கட்டத்தில் சிகிச்சை மேற்கொண்டால் முடி வளர்ச்சி மூலக்கூறுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் மற்றும் எளிய அல்லது சுலபமான சிகிச்சைகளால் உங்கள் முடி உதிர்வை சரி செய்ய முடியும். உங்கள் முடிகள் உங்கள் தோலில் இருந்து அல்ல, ஆனால் வளர்ச்சி மூலக்கூறுகளில் இருந்து வளர்கின்றன. தலைச்சருமை பராமரிப்பு முடி ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது, ஆனால் வளர்ச்சி மூலக்கூறுகளின் பராமரிப்பு அவற்றை நீண்ட காலம் நிலைத்திருக்கச் செய்கிறது. உங்களுக்கும் இது போன்ற அறிவியல் அடிப்படையிலான முடி தொடர்பான தகவல்கள் வேண்டும் என்றால் இந்த சேனலை கண்டிப்பாக சந்தா செய்யுங்கள். நன்றி.